அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ தொடர்ந்து முழுமையா பாருங்க. ரயில் டிக்கெட்டில் 40% முதல் 50% சலுகை மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் கிடைக்குமா? வெளியான முக்கிய அறிவிப்பு. 58 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 50% மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 40% வரை மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கட்டண சலுகை வழங்கப்பட்டது. ஆனால் 2020 மார்ச் மாதத்தில் இந்த சலுகை நிறுத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டு தொற்று பரவியபோது பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய ரயில்வே பல்வேறு பயண கட்டண சலுகைகளை தற்காலிகமாக நிறுத்தியது. அவற்றில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கட்டண குறைப்பும் ஒன்று. தொற்று பரவல் உள்ளே வந்து ரயில் சேவைகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தாலும் அந்த சலுகை இதுவரை மீண்டும் கட்டப்படவில்லை. இதனால் பல ஆண்டுகளாக இந்த வசதியை நம்பி பயணம் செய்து வந்த முதியவர்கள் மீண்டும் சலுகை வழங்கப்படுமா என்று எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்த பரவலுக்கு முன்பு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட பயணிகளுக்கு இந்திய ரயில்வே கட்டணத்தில் தள்ளுபடி வழங்கப்பட்டது. இந்த சலுகை மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணிக்கும் தகுதியான மூத்த குடிமக்களுக்கு கிடைத்தது. மருத்துவ சிகிச்சை, குடும்ப நிகழ்வுகள், மத யாத்திரை மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளுக்காக அடிக்கடி பயணம் செய்பவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் உதவியாக இருந்தது. தற்போதைய நிலையில் இந்திய ரயில்வே அனைவருக்கும் பொதுவாக மூத்த குடிமக்கள் கட்டண சலுகையை வழங்கவில்லை. அதற்கு பதிலாக குறிப்பிட்ட மருத்துவ நிலை கொண்ட சில நோயாளிகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் தகுதி பெறும் சில பிரிவினருக்கு மட்டும் கட்டண சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் வயதை கொண்ட மூத்த குடிமக்கள் சலுகை இன்னும் மீண்டும் நடைமுறைக்கு வரவில்லை. இதன் மூலம் மூத்த குடிமக்கள் தற்பொழுது முழு பயண கட்டணத்தை டிக்கெட் பதிவு செய்து வருகின்றனர். இதற்கிடையில் மூத்த குடிமக்கள் நல அமைப்புகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் இந்த சலுகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். அவர்களின் கருத்துப்படி இது வெறும் கட்டண தள்ளுபடி அல்ல, வயதானவர்களுக்கான சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். குறிப்பாக மருத்துவ சிகிச்சை, குடும்ப தேவைகள் மற்றும் மத யாத்திரைகளுக்காக அடிக்கடி பயணம் செய்யும் முதியவர்களுக்கு இந்த வசதி மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இருப்பினும் இதுவரை இந்திய ரயில்வே அல்லது IRCTC தரப்பில் மூத்த குடிமக்கள் கட்டண சலுகையை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே தற்போதைய நிலவரப்படி அனைத்து மூத்த குடிமக்களும் வழக்கமான பயண கட்டணத்திலேயே டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம் செய்து வருகின்றனர்.